எத்தனையோ நடிகர்கள் பல கெட்டப்பில் நடித்து பேர் வாங்கினாலும் இரு வேடங்களில் நடிக்க ரொம்ப சிரமப்படுகின்றனர். அப்படி இருந்தும் சில நடிகர்கள் இரு வேடங்களில் நடித்து மக்கள் ஆதரவு பெறுகின்றனர். இன்னும் சில நடிகர்கள் ஒரு படி மேலே போய் 3 வேடங்களில் நடித்து அசத்தியுள்ளனர். அப்படி 3 வேடங்களில் நடித்த நடிகர்கள் யார் என்றும் அவர்கள் நடித்த படங்களையும் தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முத்துராமன் நடித்து வெளிவந்த படம் குலகௌரவம். இந்த படத்தை பெக்கேடி சிவராம் மற்றும் NT ராமாராவ் இணைந்து இயக்கியிருக்கிறார்கள். 28 செப்டம்பர் 1972 வெளியான இப்படத்தில் முத்துராமன் தாத்தா, மகன், பேரன் என்ற 3 வேடத்தில் நடித்தார். நம்ம அண்ணாச்சி 1994 ஆண்டு தளபதி இயக்கிய திரைப்படமாகும். இப்படத்தில் ராதிகா, ஹீரோ ராஜகோபால் மற்றும் ரூபினி ஆகியோருடன் சரத்குமார் தாத்தா, அப்பா, மகன் என 3 வேடங்களில் நடித்துள்ளார். இது 21 மே 1994 அன்று வெளியிடப்பட்டது. சிம்மாசனம் ஈஸ்வரன் இயக்கிய 2000ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும். இப்படத்தில் விஜயகாந்த் தந்தை மற்றும் 2 மகன்கள் என 3 வேடங்களில் நடித்துள்ளார். இத்திரைப்படத்தில் குஷ்பு சுந்தர், மந்திரா, ராதிகா சௌத்ரி, அம்பிகா மற்றும் விஜி ஆகியோரும் நடித்துள்ளனர். படம் ஆகஸ்ட் 4, 2000 அன்று வெளியிடப்பட்டது. இந்திரலோகத்தில் நா. அழகப்பன் 1 பிப்ரவரி 2008 தம்பி ராமையா இயக்கத்தில் வெளியான திரைப்படமாகும். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி திரைப்படத்தின் பெரு வெற்றியை தொடர்ந்து வடிவேலு கதாநாயகனாக நடித்த 2வது திரைப்படமாகும். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி திரைப்படத்தை போலவே இந்த திரைப்படமும் ஒரு வரலாற்று திரைப்படமாக அமைந்தாலும் இத்திரைப்படத்தில் வரலாற்று கதைக்கும் தற்கால வாழ்வுக்கும் இடையே ஒரு தொடர்பினை உருவாக்கி திரைக்கதையை அமைத்திருந்தனர். தெய்வமகன் 1969ஆம் ஆண்டு AC திருலோகச்சந்தர் எழுதி இயக்கிய திரைப்படமாகும். நிஹார் ரஞ்சன் குப்தாவின் உல்கா என்ற பெங்காலி நாவலின் தழுவல். இதில் சிவாஜி கணேசன் 3 வேடங்களிலும், ஜெயலலிதாவுடன் சுந்தர்ராஜன், MN நம்பியார், நாகேஷ், V. நாகையா மற்றும் பண்டரிபாய் ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர். தெய்வமகன் 5 செப்டம்பர் 1969 அன்று வெளியிடப்பட்டது. முக்கியமாக சிவாஜி கணேசன் நடிப்பிற்காக விமர்சன ரீதியான பாராட்டை பெற்றது. மேலும் வணிக ரீதியாக வெற்றி பெற்று திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. இது 3வது சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளை வென்றது மற்றும் சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படத்திற்கான அகாடமி விருதுக்கான போட்டியில் இந்தியா சமர்ப்பித்த முதல் தமிழ் திரைப்படமாகும். அபூர்வ சகோதரர்கள் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் இயக்கி 1989ஆம் ஆண்டு வெளிவந்த மசாலா திரைப்படமாகும். இப்படத்தில் கமல்ஹாசன், ஜெய்சங்கர், நாகேஷ், கௌதமணி, ரூபினி, மனோரமா, ஸ்ரீவித்யா, ஜனகராஜ், மௌலி, டெல்லி கணேஷ், நாசர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரித்து படத்தின் கதையை பஞ்சு அருணாச்சலமும், கமல்ஹாசன், கிரேசி மோகன் இருவரும் திரைக்கதை மற்றும் வசனம் எழுதியுள்ளனர். வாலி பாடல்களுக்கு இளையராஜா இசையமைத்துள்ளார். அபூர்வ சகோதரர்கள் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. இப்படம் 14 ஏப்ரல் 1989 வெளிவந்து பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்று திரையரங்குகள் 200 நாட்கள் ஓடி சிறந்த திரைப்படத்திற்கான பிலிம்பேர் விருதை வென்றது. தமிழக அரசு திரைப்பட விருது, சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த பாடலாசிரியர் விருது கிடைத்தது. இந்தியில் அப்புராஜா என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. 3 முகம் அக்டோபர் 1982ஆம் ஆண்டு ஜெகநாதன் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் 3 வேடங்களில், அதாவது அலெக்ஸ் பாண்டியன், அருண், ஜோன் ஆகிய பாத்திரங்களில் நடித்துள்ளார். இது 250 நாள் ஓடி சாதனை புரிந்த வெற்றி திரைப்படம் ஆகும். 1982 தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருதினை ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டார். இத்திரைப்படத்திற்கான பாடல்களை வாலி, வைரமுத்து மற்றும் முத்துலிங்கத்தினால் எழுதப்பட்டது. சங்கர் கணேசனினால் இசையமைக்கப்பட்டது. இந்த திரைப்படம் ஹிந்தியிலும் ரஜினிகாந்தை வைத்து இயக்கப்பட்டதுடன் அதில் ரதி அக்னிஹோத்ரி, காதர் கான் ஆகியோர் நடித்தனர். வரலாறு 2006ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். ஆரம்பத்தில் காட்ஃபாதர் என்ற தலைப்பினை கொண்ட இத்திரைப்படம் வரலாறு என்று மாற்றி வெளியிட்டனர். 2002இல் வெளியான வில்லன் பட வசூலை முறியடித்து சாதனை படைத்தது. KS ரவிக்குமார் எழுதி இயக்கி SS சக்கரவர்த்தியால் தயாரிக்கப்பட்டது. இப்படத்தில் அஜித் குமார் 3 வேடங்கள் நடித்துள்ளார். தந்தையாக மற்றும் அவரது இரட்டை மகன்களுடன் அசின், ரமேஷ் கண்ணா, சுமன் ஷெட்டி, கனிகா, சுஜாதா மற்றும் MS பாஸ்கர் ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர். 215 நாட்கள் ஓடி பாக்ஸ் ஆபீஸில் பிளாக்பஸ்டர் வெற்றி அடைந்த படம். 2 வருட தயாரிப்புக்கு பிறகு படம் 20 அக்டோபர் 2006 அன்று தீபாவளிக்கு முன்னதாக வெளியிடப்பட்டது. அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த படமாக மாறியது. இப்படம் கன்னடத்தில் காட்ஃபாதர் என்றும், ஒடிசாவில் தூ மோ தேஹாரா சாய் என்றும் ரீமேக் செய்யப்பட்டது.
24. விக்ரம் குமார் எழுதி இயக்கிய 2016ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம். டைம் டிராவல் அடிப்படையாக கொண்ட இப்படத்தில் சூர்யா, சமந்தா மற்றும் நித்யா மேனன் ஆகியோருடன் 3 வேடங்களில் நடித்துள்ளார். 2009 ஆரம்பித்து பிப்ரவரி 2010 இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக திட்டம் கைவிடப்பட்டது. ஆகஸ்ட் 2014 சூர்யா படத்தை தயாரித்து நடிக்க ஒப்புக்கொண்டார். ஏப்ரல் 2015 தொடங்கி 2015 நவம்பரில் சென்னையில் படப்பிடிப்பு நிறைவடைந்தது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கும் இப்படத்திற்கு திரு ஒளிப்பதிவு செய்து AR ரஹ்மான் இசையமைத்து பாடல்கள் வைரமுத்து மற்றும் மதன் கார்கி. அதே பெயரில் தெலுங்கில் 6 மே 2016 அன்று வெளியிடப்பட்டது. திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. 64வது தேசிய திரைப்பட விருதுகளில் 2 விருதுகளை வென்றது. ஒளிப்பதிவு மற்றும் தயாரிப்புக்கு கிடைத்து 64வது பிலிம்பேர் விருதுகளில் சூர்யா சிறந்த நடிகருக்கான விருதை வென்றார். மெர்சல் 2017ஆம் ஆண்டு விஜயேந்திர பிரசாத் மற்றும் ரமணா கிரிவாசன் ஆகியோருடன் இணைந்து அட்லி இயக்கியுள்ளார். தேனாண்டாள் ஸ்டுடியோ லிமிடெட் தயாரிக்கும் 100வது திரைப்படத்தில் விஜய் 3 வேடங்களில் நடித்துள்ளார். SJ சூர்யா, காஜல் அகர்வால், சமந்தா, நித்யா மேனன், சத்யராஜ், வடிவேலு, கோவை சரளா, சத்யன் ஆகியோர் நடித்துள்ளனர். 18 அக்டோபர் 2017 தீபாவளி அன்று உலகம் முழுவதும் வெளியிடப்பட்டது. விஜய் மற்றும் SJ சூர்யாவின் நடிப்பு, AR ரஹ்மானின் இசை, சமூக செய்தி மற்றும் அட்லியின் இயக்கம் ஆகியவற்றை பாராட்டி இந்த படம் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. இப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்று உலகளவில் 200 கோடி வசூலித்தது. அந்த நேரத்தில் விஜயின் கேரியரில் அதிக வசூல் செய்த படமாகவும் அதிக வசூல் செய்த தமிழ் படங்களில் ஒன்றாகவும் இருந்தது. திரிசூலம் 1979ஆம் ஆண்டு விஜயன் இயக்கத்தில் வெளிவந்த அதிரடி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் 3 வேடங்களில் நடிக்கிறார். விஜயா மற்றும் பலரும் நடித்துள்ளனர். 1978 சங்கர் குரு என்ற கன்னட திரைப்படத்தின் ரீமேக் ஆகும். இந்த திரைப்படம் 27 ஜனவரி 1979 வெளியிடப்பட்டு வெள்ளி விழா வெற்றி படமாக மாறியது. திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படமாக மாறியது. 1973 வெளியான உலகம் சுற்றும் வாலிபன் பட வசூலை முறியடித்து சாதனை படைத்தது. இது சிவாஜியின் நடிப்பில் வெளிவந்த 200வது திரைப்படமாகும். பலே பாண்டியா 1962ஆம் ஆண்டு வெளிவந்த நகைச்சுவை திரைப்படமாகும். PR பந்தலு தயாரித்து இயக்கிய இப்படத்தில் சிவாஜி கணேசன், MR ராதா மற்றும் தேவிகா ஆகியோர் நடித்துள்ளனர். பாலாஜி, வசந்தி மற்றும் சந்தியா ஆகியோர் துணை வேடங்கள் நடித்துள்ளனர். பலே பாண்டியா கதையை எழுதியவர் ரா மற்றும் திரைக்கதையை தாத்தா மிராசி எழுதியுள்ளனர். ஒளிப்பதிவை வி. ராமமூர்த்தியும் படத்தொகுப்பை R. தேவராஜன் கையாண்டுள்ளனர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்துள்ளனர். 3 வித்தியாசமான வேடங்களில் சிவாஜி கணேசன் மற்றும் 2 வேடங்களில் MR ராதா நடித்துள்ளனர். 1962ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கி மாதத்தின் மத்தியில் படப்பிடிப்பு முடிவடைந்து அதே மாதம் 26ஆம் தேதி படம் வெளியானது. வில்லாதி வில்லன் 1995ஆம் ஆண்டில் வெளியான அதிரடி திரைப்படமாகும். சத்யராஜ் இப்படத்தை இயக்கியதுடன் இப்படத்தில் 3 முக்கிய வேடங்களிலும் நடித்திருக்கிறார். நக்மா, ராதிகா ஆகியோர் இதர முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இது சத்யராஜ் இயக்கிய முதல் திரைப்படமாகும். சத்யராஜ் நடித்த 125வது திரைப்படமாகும். சிறப்பான வரவேற்பு பெற்று வெற்றியடைந்த திரைப்படமாகும். பலூன் 2017ஆம் ஆண்டு வெளியான திகில் திரைப்படமாகும். இப்படம் சினீஷ் எழுதி இயக்கி திலீப் சுப்பராயன், அருண் பாலாஜி மற்றும் நந்தகுமார் ஆகியோரால் தயாரிக்கப்பட்டது. இப்படத்தில் ஜெய் 3 வேடங்களில் நடித்திருப்பார். ஜனனி மற்றும் அஞ்சலி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த இந்த திரைப்படம் ஜூன் 2016 தயாரிப்பை தொடங்கியது. மேலும் 29 டிசம்பர் 2017 அன்று வெளியிடப்பட்டது. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் சராசரியாக வசூல் செய்தது. ஜூங்கா 27 ஜூலை 2018ஆம் ஆண்டு கோகுல் எழுதி இயக்கியுள்ளார். இப்படத்தில் விஜய் சேதுபதி 3 வேடங்களில் தாத்தா, அப்பா, பையன், சாயிஷா மற்றும் மடோனா செபாஸ்டியன் நடித்துள்ளனர். விஜய் சேதுபதியின் நடிப்பையும் யோகி பாபுவின் நகைச்சுவை நடிப்பையும் பாராட்டி விமர்சகர்களிடமிருந்து கலவையான விமர்சனங்களுக்கு வெளியிடப்பட்டது. இப்படத்திற்கு இசை சித்தார்த் விபின். பணக்கார குடும்பம் MG ராமச்சந்திரன் நடித்த திரைப்படமாகும். இப்படம் 24 ஏப்ரல் 1964 வெளியிடப்பட்டது. இப்படத்தில் நாகேஷ் 3 வேடங்களில் நடித்திருப்பார். தாத்தா, அப்பா, பேரன். இப்படம் 150 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடியது. இப்படம் இந்தியில் 1970 ஹம் ஜோலி என்றும், கன்னடத்தில் 1978 பலே ஹூடுகா என்றும், தெலுங்கில் 1984 இண்டி குட்டு என்றும் ரீமேக் செய்யப்பட்டது. இண்டி குட்டுவை தவிர அனைத்து பதிப்புகளும் அதே இயக்குனரான TR ராமண்ணாவால் இயக்கப்பட்டது. டிக்கிலோனா 2021ஆம் ஆண்டு வெளிவந்த டைம் டிராவல் நகைச்சுவை திரைப்படமாகும். கார்த்திக் யோகி எழுதி இயக்கிய இப்படத்தில் சந்தானம் 3 வேடங்களில் நடித்து அனகா மற்றும் ஷிரின் காஞ்ச்வாலா, யோகி பாபு, ஹர்பஜன் சிங், ராஜேந்திரன் மற்றும் ஆனந்தராஜ் ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்கின்றனர். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தார். விநாயக சதுர்த்தியை ஒட்டி 10 செப்டம்பர் 2021 அன்று திரைப்படம் வெளிவந்து கலவையான விமர்சனங்களை பெற்றது.
நன்றி, வணக்கம்.